பிரைஸ்லாட். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த வேளையிலும் கூட நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, அந்த காலை வேளையிலும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நம்முடைய வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே, உம்மை நாங்கள் இந்த நாளில் காணத்தக்கதாய் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் நாங்கள் உணரத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஆரம்பம் முதல் முடிய வரை தேவனே நீரே அப்பா ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படியாக அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நிகரில்லாத சர்வேசன். ஆமென். அவருக்கு நிகர் என்றால் அவர் தான். அல்லேலூயா. வேற யாருமே அவருக்கு ஒப்பாக இருக்க முடியாது. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. பூமியின் தூளை மரக்களால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்களால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லை.
இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், பூமியின் துளை மரக்காலால் அளக்கிற தேவன், காற்றை தம் வார்த்தையால் அடக்குகிற தேவன். இறுதியாக பார்த்தீங்கன்னா இதில் விசேஷம், மண்ணினாலே என்னை உருவாக்கின தேவன். விசேஷமாக தன்னுடைய சுவாசத்தால் நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன். எவ்வளவு ஒரு ஒப்பில்லாத தேவன், நிகரில்லாத தேவன். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த இஸ்ரவேலின் தேவனை நாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மனதார நன்றிகளை செலுத்துவோம், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை எல்லாம் நீர் அப்பா படைத்து ஜீவனை தந்து, ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே அப்பா, ஒரு கூட்ட பங்கு ஆண்டவரே ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட பங்கு, தூதர்களின் பங்கு தேவனுக்கு எதிராக எழும்பி கீழே விழுந்து போனது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவன் நம்ம எல்லாம் படைத்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அந்த ஒரு கட்டளையை உடைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கடந்து செல்லத்தக்கதாய் தேவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மகிமையான காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். அவரை நன்றியோடு துதிப்போமா, அவரை நன்றியோடு துதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை இந்த வேளையில் நாங்கள் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து வரத்தக்கதாக அப்பா உம்முடைய மகிமை இந்த வேளையில் இறங்கி வரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் இறங்கி வர வேண்டுமே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய அப்பா துதிக்கிறோம். உம்முடைய மகிமையை அப்பா ஒவ்வொருவரும் காணத்தக்கதாய், உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் காணத்தக்கதாய், உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் தேவனே அப்பா துதிக்கிற இடத்திலே வாசம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் அப்பா. எங்கள் துதிகளுக்குள் இறங்கி வருகிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் நல்ல தூதர்கள்
நம்மை சுற்றிலும் எங்கு நேர்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நேர்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 8வது நாள். நேற்றைய தினத்தில் நம்ம சவுலுடைய ஆவியை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு தாவீது மேற்கொண்ட தாவீதோடு கூட போராடின இன்னும் ஒரு ஆவியை குறித்து நாம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும் பொழுது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு
கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். The spirit of Goliath, அச்சுறுத்தக்கூடியதான ஆவி, பயமுறுத்தக்கூடிய ஆவி, பயத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு ஆவி. இந்த அச்சுறுத்தக்கூடியதான ஆவியை நம்ம என்ன செய்யணும்னா மேற்கொள்ளணும். வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது, எவருக்கும் பயப்படக்கூடாது, எந்த விதமான ஆவிகளுக்கும் பயப்படக்கூடாது. நம்மை பயமுறுத்துகிற சில ஆவிகளை அறிந்து, சில ஆவிகளை அடையாளம் கண்டு, அவைகளை எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் நம்மை விட்டு ஓடிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்து எப்பவும் என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. என்னைக்கு நம்ம அவனுக்கு பயப்படுறோமோ அன்னைக்கு அவனுக்கு நம்ம அடிமைகள் தான். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்றாரு, விபச்சாரத்திற்கு விலகி ஓடுங்கன்னு சொல்றாரு. ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. பிசாசானவன் எந்த வகையில எந்த ரூபத்துல அவன் போராடினாலோ அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படி தான் தேவன் என்ன செய்யறாருன்னா நமக்கு சொல்றார். நம்முடைய மாம்ச பலத்துல ஒருவேளை அவனை எதிர்த்து நிற்க முடியாம இருக்கலாம், ஆனா அதற்கு தான் தேவன் ஆவியினுடைய பலன் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆவியினுடைய பலன்ல நிரப்பப்பட்டவர்களாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இருக்கிற இடத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வான், ஓடி போவான் அப்படின்னு என்ன செய்யுது வசனம் சொல்லுது. ஸோ இந்த கோலியாத்தினுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா, அங்கே பார்க்குறோம், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அவன் ஒட்டுமொத்த இராணுவம்லாம் வேண்டாம்ப்பா, நான் வரேன், என் கூட யுத்தம் பண்ண ஒருத்தன் என்ன செய்வா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வோம், சண்டை போட்டுக்குவோம். அவன் அப்படி என்ன செய்யறான்னா கூப்பிடுறான், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும். இதில் பாருங்க, இஸ்ரவேலர் அனைவரும் பயந்தாங்கன்னா அது வேற. சவுல் என்ன செஞ்சிருக்கூடாது, பயந்திருக்க கூடாது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். பெலிஸ்தியர்களாக இருக்கலாம், மீதியானியராக இருக்கலாம், அது அம்மோனியராக இருக்கலாம், அது அமலேக்கியராக இருக்கலாம். தேவ ஜனத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் ஒவ்வொருவரும் என்ன செய்வார், அபிஷேகம் பண்ணுவார். பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சிம்சோன் அபிஷேகம் பண்றாரு. அவன் ஒற்றை கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேர் என்ன செய்யறான், கொன்று போட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவ அபிஷேகம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், சவுல் என்ன செய்யலாம்னா களத்தில் இறங்கி இருக்கலாம். ஏன், இஸ்ரவேலுடைய தேவனை நீ என்ன செய்யற, நிந்திக்கிற, அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, என்ன செய்யலன்னு இறங்கி இருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி என்ன செய்யறாங்க, மிகவும் பயப்பட்டார். இந்த கோலியாத்தினுடைய ஆவி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா, முத காரியம் அது என்ன செய்யணும், பயத்தை தான் என்ன செய்யும், உருவாக்கும். அவர்கள் மிகவும் என்ன செஞ்சாங்க, பயப்பட்டார்கள். அவர்கள் கலங்கி மிகவும் பயப்பட்டார். முத காரியம் நமக்குள்ள ஒரு கலக்கத்தை, நமக்குள்ள ஒரு தயக்கத்தை, நமக்குள்ள ஒரு பயத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஸோ அந்த பயத்தோடு கூட அது என்ன செய்யும் அப்படின்னா, 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து என்ன செய்வான் நிற்பான். அது ஏதோ ஒரு நாள் அப்படி மிரட்டுறது, ஏதோ ஒரு நாள் அப்படி பயப்படுத்துறது அப்படிலாம் இல்லை. அது இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து அந்த பயத்திலே என்ன செஞ்சுன்னா வச்சுட்டு இருந்துச்சு. தொடர்ந்து கலக்கத்திலே என்ன செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப திரும்ப என்ன செய்யும், தாக்கும். நீங்க பயந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அது திரும்ப திரும்ப என்ன செய்யும், தாக்கும். ஏன் அவன் திரும்ப திரும்ப வர்றான், அவன் வந்து நின்னா இஸ்ரவேலர்கள் கலங்குறாங்க. அவன் வந்து நின்னா சவுல் என்ன செய்யறான், கலங்குறான்.
அங்கிருந்து யாரும் என்ன செய்யலை, எதிர்த்து நிற்கலை. அங்கிருந்து யாரும் என்ன செய்யலை, எதிர்த்து பேசலை. அப்போ அவனுக்கு என்னென்னா ஒரு தைரியம். அவன் திரும்ப திரும்ப வந்து வந்து அப்படின்னு என்ன செய்யுதுன்னா வசனம் சொல்லுது, தினமும் தாக்கம். இந்த பயத்தினுடைய ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை மேலே வரவே விடாது, அது நம்மளை யோசிக்கிறவே விடாது. அது தொடர்ந்து என்ன செய்யணும், நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஒரு புதுசாக ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறதுக்கு பயம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு பயம், இதை நம்மளால் சக்ஸஸாக செஞ்சிட முடியுமான்னு பயம். ஒரு காரியத்தை நல்லா பாருங்க, இந்த கோலியாத் யாரையும் அடிக்கலை, இந்த கோலியாத் யார் மேலேயும் ஈட்டி என்ன செய்யல, எரியலை, இந்த கோலியாத் யாரையும் என்ன செய்யல, கொல்லலை. ஆனா இந்த கோலியாத் என்ன செஞ்சான்னா வந்து வந்து நின்றான்னு வசனம் சொல்லுது. பிசாசினுடைய டார்கெட், அவன் ஒருபோதும் நம்ம பிசிக்கலா அட்டாக் பண்ண மாட்டான், நம்மளை அடிக்க மாட்டான், நம்மளை காயப்படுத்த மாட்டான், நம்ம மேலே எதையும் எரிய மாட்டான். நம்முடைய மனதை அவன் தாக்குவான், நம்முடைய மைண்ட் அவன் என்ன செய்வான், அட்டாக் பண்ணுவான். உன்னால முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால மேற்கொள்ள முடியாது, உன்னால சக்சஸ்ஃபுல்லா தொழில் பண்ண முடியாது, உன்னால உன் குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாது. இப்படி நம்முடைய மனதை என்ன செய்வான்னா அவன் கலங்க பண்ணுவான். நம்முடைய மைண்ட் தான் அவனுடைய டார்கெட்டு. இந்த மைண்டை அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழவே முடியாது. நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடுவான். நம்மளால் முடியாது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது, ஏதோ இருக்கிறத வச்சு இப்படி என்ன செய்வோம், ஓட்டிட்டு போயிடுவோம், ஏதோ இருக்கிற வேலையிலிருந்து என்ன செய்வோம், இப்படி குடும்பத்தை நடத்திட்டு போயிடுவோம். இந்த லெவல்லையே என்ன செய்வானா வைப்பான். உன்னால் முடியாதும்பா, உன் உடம்பு ஒத்துழைக்காதும்பா, உன் சூழ்நிலையை பாரும்பா, திரும்ப திரும்ப இப்படி பேசி நம்முடைய மைண்டை என்ன செய்வானா தாக்குவான். அவன் தொடர்ந்து என்ன செய்வான், தாக்குவான். சில நேரங்களில் ஹெல்த் என்ன செய்வான், தாக்குவான். சில நேரங்களில் நம்முடைய ஃபினான்சியல் பிளெஸிங் என்ன செய்வான், தாக்குவான். சில நேரங்களில் பலவிதமான ப்ரெஷர்லேயே நம்மளை என்ன செய்வான், வச்சிருப்பான். அவன் தினம் தினம் வந்து வந்து என்ன செஞ்சானா, நின்றானா. அதனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே அவங்கள வச்சிருக்கணும், தொடர்ந்து அந்த ப்ரெஷர்லேயே என்ன செய்யணும், அவங்கள வச்சுட்டு இருக்கணும். பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு, திருச்சபைகளை தான் சொல்றாரு, நம்ம எதிர்த்து நிக்கல அப்படின்னா அவன் திரும்ப திரும்ப அந்த ப்ரெஷர்லேயே தான் நம்மளை என்ன செய்வான், வைப்பான். சில நேரங்களில் இந்த ப்ரெஷரை நம்ம வாங்கிக்கிறோம், அதை எப்படி வெளியில் விடுறதுன்னு தெரில, அந்த ப்ரெஷரை எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரில, அந்த ப்ரெஷரை நம்ம வாழ்க்கையிலேருந்து எப்படி அகற்றுறதுன்னு தெரில. இந்த பயத்திற்கு நம்ம இடம் கொடுக்குறப்போ பல நேரங்களில் ஜெபம் பண்ணுறது கூட போகிறதில்ல, ஜெபத்தில் கூட நம்ம உட்கார்றதில்லை. அந்த பயம், அந்த நடுக்கம், அந்த ப்ரெஷர், அதில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் நம்ம ஜெப வாழ்க்கை போயிடுது, வேத வாசிப்பு போயிடுது. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை விட்டுட்டே ஓடக்கூடியதான நிலைமை. இந்த கோலியாத்தினுடைய ஆவி அது ப்ரெஷர்லேயே என்ன செய்யும், வைக்கும். இந்த கோலியாத்தினுடைய ஆவி நம்முடைய ஐடென்டிட்டியை, நம்முடைய அடையாளத்தை என்ன செய்யணும், உடைக்கும். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் என்ன செய்யட்டும் வரட்டும். எப்ப நான் பெலிஸ்தியன் தானே, நீங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேலர் அல்லவா? சவுலுடைய சேவகர் அல்லவா? அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய சேவகர் அல்லவா? வா. என்னன்னா திரும்ப திரும்ப இந்த கோலியாத்தினுடைய ஆவி ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்திலே பதிய வைக்க போராடும். அது என்னன்னா, உன்னால முடியாது, நீ பலவீனன், நீ என்னை எதிர்த்து நிற்க முடியாதவன், உன்னால என் கூட என்ன செய்ய முடியாது, போராட முடியாது, உன்னுடைய
பலன்ல எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, நீ பலவீனமாக இருக்கிற, நீ பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிற, நீ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற, உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை வேற, இப்படி நெகட்டிவான காரியங்களை பேசி 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 நம்முடைய அடையாளத்தை என்ன செய்யணும், உடைக்கும். செய்வேன் நம்முடைய மைண்டை, நம்முடைய சிந்தையை என்ன செய்வான்னா, எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுவான். இந்த கோலியாத்தினுடைய ஆவி இது என்ன செய்யணும், அப்படி நம்ம கூட போறாரு. சரி, இந்த கோலியாத்துக்கு முன்பாக, கோலியாத்தினுடைய ஆவிக்கு முன்பாக ஏன் ஜனங்கள் எல்லாம் விழுந்து போனாங்க, ஏன் ஜனங்கள் எல்லாம் பயத்துக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன்று அங்கிருந்ததான வீக்கான லீடர்ஷிப். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், சவுல் பயந்து பின்வாங்கிற பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பின்வாங்கிட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலால் என்ன செய்ய முடியல, நீக்க முடியல, நாங்கள் ஏமாத்துறோம். இதுதான் பிரச்சனை, அவர்களுடைய பயம். ரெண்டாவது காரியம், அவர்கள் கோலியாத்தினுடைய சைஸ் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம், கிட்டத்தட்ட 3 மீட்டர், ஒரு 10 அடியாவது என்ன செய்வான், இருப்பான். சவுல் ஒரு 6 அடி, ஒரு 7 அடி, அவ்வளோதான். அப்போ அவனுடைய உயரம் அப்படி. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தினுடைய நிறை 5000 வெண்கலம், 5000 சேக்கலான வெண்கலம். ஒரு போர்க்கவசம் 5000 சேக்கலான வெண்கலம், வெண்கலத்தில் செய்யப்பட்டதான ஒரு போர்க்கவசம். அந்த போர்க்கவசத்தினுடைய வெயிட் என்னன்னா 5000 சேக்கல்ங்கிறது ஏறக்குறைய 57 கிலோ. என்னது, அவரோட ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருக்கக்கூடியதான அந்த கவசம் மாத்திரம் எவ்வளவு, 57 கிலோ. நம்ம 57 கிலோவெல்லாம் தூக்கிட்டே போக முடியாது. அவன் அதை அசால்ட்டாக என்ன செய்கிறான், மார்க்கவசமாக என்ன செய்கிறான், போட்டுட்டு வர்றான். அவன் தன் கால்களில் வெண்கல கலசத்தையும் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தினுடைய கனதையும் அவனுடைய ஈட்டியினுடைய அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். ஒரு இரும்பு ஈட்டி, அந்த ஈட்டியில் இருக்கக்கூடியதான அந்த அழகுன்னு என்னது, அந்த ஈட்டியினுடைய முனை, அந்த ஈட்டியினுடைய அழகு எவ்வளோன்னா 600 சேக்கல். 600 சேக்கல் அப்படின்னா 7 கிலோ. ஈட்டியோட வெயிட்டை பற்றி பேசலை, ஈட்டியில் இருக்கக்கூடிய அந்த முனை, அந்த அழகு, அந்த முனை பகுதி மாத்திரம் 7 கிலோ. அதனுடைய வெயிட் அப்படி. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், ஏன் இஸ்ரவேலர் பயந்தார்கள், ஏன் சவுல் பயந்தான், ஏன் எல்லா ஜனங்களுடைய மனதும் நம்மளால முடியாதுங்கிற எல்லைக்கு போச்சு அப்படின்னா, இவங்க கோலியாத்தினுடைய உயரம் என்ன, கோலியாத்தினுடைய அந்த மார்க்கவசம் என்ன, கோலியாத்தினுடைய கையில் இருக்கக்கூடியதான ஈட்டி என்ன, அவனுடைய கால்களில் இருக்கக்கூடியதான அந்த வெண்கலம் இது எவ்வளவு, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும், அந்த கவசம் எவ்வளவு, கேடகம் எவ்வளவு, பரிசு எவ்வளவு, ஈட்டி எவ்வளவு, அதனுடைய அழகை எவ்வளவு, இப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததனுடைய விளைவு பயம் வந்துருச்சு. பிசாச குறித்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒரு தேவ பிள்ளையினுடைய ரிசர்ச் எப்பவும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவன் எவ்வளவு பெரியவர், அப்படி தான் என்ன செய்யணும், பார்க்கணும். எங்கெல்லாம் அவங்க பார்வை இப்படி மாறிச்சோ அங்கெல்லாம் அவங்க தோற்று போனார். ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். காணாம போச்சு.
பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து அவங்கள ரொம்ப பெருசா பார்த்து, எப்பா பார்வோனும் அவனுடைய சேனை உனக்கு முன்ன நிற்க முடிஞ்சா, இவர்கள் எம்மாத்திரம் அப்படின்னு பார்த்திருந்தா அவர்கள் அந்த தலைமுறையிலே கானானுக்குள்ள என்ன செய்யலாம், போயிருக்கலாம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களை நம்மால மேற்கொள்ள முடியாது, அது குடிகளை பட்சிக்கிற தேசம். பயத்தினுடைய விளைவு ஒரு தலைமுறை கானான என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு தலைமுறை கானானுக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. உங்க தலைமுறைக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா முதல்ல இந்த பயத்திலிருந்து வெளியில வரணும். இந்த பிசாச மற்ற காரியங்களை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை அப்படியே ஜூம் பண்ணி பெருசு பண்ணி பார்க்கக்கூடியதான அனுபவத்திலிருந்து வெளியில வரணும். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேவன் பெரியவர், அவர் என்னை மேற்கொள்ள வைப்பார். இந்த கோலியாத்திற்கு விரோதமான யுத்தத்திலே என் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம நம்பினா நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, வசனம் அதைத்தான் சொல்லுது. யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்க. அப்ப நமக்குள்ள தேவை என்னன்னா முதல்ல தைரியம். ஆனா பிசாசுனுடைய தாக்குதல் எங்க ஆரம்பிக்கணும், அங்கதான் ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் தாண்டி இவங்க கடந்த காலங்களிலே தேவன் இதே பெலிஸ்தியருக்கு விரோதமாக தங்களுக்கு செய்த ரட்சிப்பை என்ன செஞ்சாங்க, மறந்து போனாங்க. இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதையும் ஒரு கை பார்த்துருவேன். அந்த தைரியம் என்ன செய்யணும் வேணும், அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். இது போன்றதான சோர்வின் நேரங்களில் பிசாசு நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை தாக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையை தாக்கும் பொழுது, கடந்த காலங்களிலே தேவன் செய்த மகத்துவங்களை, அற்புதங்களை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார், அதை என்ன செய்யணும்னு நினச்சி பார்க்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம், நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் என்ன செய்யலை அந்த மைண்டுக்கு என்ன செய்வோம், வந்துடுவோம். இந்த காரியத்தை எல்லாம் தாண்டி தாவீது எப்படிப்பட்டவர்னா, இவன் எந்த அளவிற்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தையை உடைத்தானோ அதே காரியத்தை தாவீது கையில் எடுக்கிறாரு. தாவீது கோலியாத்தினுடைய ஸ்பிரிட் என்ன செய்யறான், உடைக்கிறான். கோலியாத்தினுடைய ஆவி என்ன செய்யறான், உடைக்கிறான். கோலியாத்தை மேற்கொள்ளணும்னா கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசை மேற்கொள்ளணும்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும். பிசாசு நம்முடைய ஆவியை உடைக்கிறானா நம்ம பிசாசினுடைய ஆவியை உடைக்கணும். பிசாசு நம்முடைய சிந்தையை உடைக்கிறானா நாம் பிசாசினுடைய சிந்தை என்ன செய்யணும், உடைக்கணும். தாவீது என்ன செய்தார்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். எல்லாரும் இவனுடைய நீளம் என்ன, இவனுடைய உயரம் என்ன, இவனுடைய கவசம் என்ன, இவன் கையில் இருக்கக்கூடிய ஈட்டி என்ன, அதனுடைய அழகு என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தாவீது மாத்திரம் ஒரு காரியத்தை வித்தியாசமா பார்க்கிறாரு. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், நான் விருத்த சேதனம் பண்ணினவன், இஸ்ரவேலின் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவன், தலைமுறை தோறும் நித்தியமாய் இது உங்களோடு கூட செய்கிறதான உடன்படிக்கைன்னு ஆண்டவர் சொன்னதான அந்த உடன்படிக்கையை செய்தவன், இஸ்ரவேலின் தேவனோடு கூட உடன்படிக்கை செஞ்சவன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என்னை தொடுவதற்கு என்னோடு உடன்படிக்கை செய்ததான தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். எல்லாரும் பார்த்த பார்வை வேற, தாவீதினுடைய பார்வை வேற. ரெண்டாவது காரியம், எல்லாரும் பழசெல்லாம் என்ன செய்யல நினைச்சு பார்க்கல. இதே போல பெலிஸ்தியர்களை சிம்சோன் என்ன செஞ்சார்னா எதிர்த்து நின்றார். இதே போன்றதான பெலிஸ்தியர்களை எங்க தலைமுறையில பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம அடிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க.
முழு இஸ்ரவேலரும் சவுலும் வலச மறந்துட்டாங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த ரட்சிப்பை என்ன செய்யறாருன்னு நினைச்சு பார்க்கிறாரு. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். 17ஆம் அதிகாரம் 37. அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. சிங்கத்தினுடைய கைகள்ல என்ன ஒப்பு கொடுக்கல, அவைகளுடைய கைகளுக்கு என் தேவன் என்னை தப்புவித்தார். கரடியினுடைய கைகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, அவைகளுடைய கைகளுக்கு தேவன் என்னை தப்புவித்தார். இந்த பெலிஸ்தியனுடைய கைகளிலும் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க போவதில்லை. இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொண்டு வருவேன், இந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொண்டு வருவேன், இந்த காரியத்தை நான் மேற்கொண்டு வருவேன். இதை தாண்டி தேவன் எனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? தாவீதை போல கடந்த காலங்களிலே என்னை விட்டு கொடுக்காத, என்னை ஒப்பு கொடுக்காத, என்னை வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்பணும். தாவீது அதை என்ன செஞ்சார்னா நம்பினார். 3வது காரியம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கக்கூடிய 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். அவன் கையில் இருக்கக்கூடியதான ஈட்டி அதனுடைய அழகு மாத்திரம் 7 கிலோ, மார்க் கவசம் 57 கிலோ. இதெல்லாம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு தினம் அவர் அப்படியே ஷோ காமிச்சிட்டு ஃபிலிம் காட்டிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. இந்த தாவீது கவனையும் 5 கல்லையும் பொறுக்கிட்டு அவனுக்கு எதுக்கு என்ன செய்யறான்? பிசிக்கலா என்ன ஆயுதம் வேணுமோ அந்த ஆயுதத்தைலாம் எடுக்கலை. தேவை முழு இருதயத்திலும் இன்றைக்கு இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அந்த கவனை எடுத்துட்டு என்ன செய்யறாரு? விசுவாசமும் அபிஷேகமும் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னா நமக்கு முன்னாடி நிற்கிறது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, அங்கே தேவ பிள்ளைக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். எந்த ஒரு ஈட்டி, எந்த ஒரு அம்பு, எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டு போகல. ஏன் கல் எடுத்துட்டு போறான்னா, இந்த கல் இதை வச்சு என்ன செய்ய போற? நீ கல்லோடு என்னிடத்தில் வருகிறதுக்கு நான் என்ன நாயா? கோலியாத்து கேட்கிறான். ஏன்னா அவன் தன்னை பெருசா என்ன செய்யறான்னா பில்டப் பண்றான். இவன் அவனுடைய சிந்தையை உடைக்கிறான். என்ன இவன் பண்றான்? என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இவன்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் வான்னு சொன்னா எவனாவது ஈக்குவலா ஒருத்தன் பெருசா எவனா வருவானான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான்? வாரான். நீ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் சொல்றான். இப்ப என்னடானா கல்லை பொறுக்கிட்டு இருக்கிறான். தாவீதுக்குள் விசுவாசம் இருந்தது, தாவீதின் மேல் அபிஷேகமும் இருந்தது. விசுவாசமும் அபிஷேகமும் சேர்ந்து என்ன செய்தனா கோலியாத்துக்கு விரோதமா என்ன செய்து நிற்குது. 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்யறதை பார்க்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்ன செய்யற என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல உங்ககிட்ட வர்றேன். உங்ககிட்ட பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, கேடயம் இருக்குது. நீ இதையெல்லாம் நம்பி என்ன செய்யற வர்ற? நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்தில் என்ன செய்யற வர? எப்பா இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன செய்யாத? யுத்தத்துக்கு வர்றதுனால ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் அது என்கிட்ட இருக்குது. நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்யறன்னா வர்ற. யுத்தத்துக்கு முன்னாடியே அந்த விசுவாச அறிக்கை தேவனை உயர்த்தக்கூடியதான காரியம். கர்த்தருடைய நாமத்துல நீங்க அவரை இழுத்து உள்ள விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவர் பார்த்துக்குவாரு. அவன் இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான். தாவீது அங்க வந்து சொல்றாரு, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்யறான்? நிந்திக்கிறான். நீ நிந்திக்கக்கூடிய தேவனுடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல நான் என்ன செய்றேன்? வர்றேன்னு சொல்லி சொல்றப்போ
பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்றார்? இறங்குவார். அவன் கர்த்தரை நிந்திச்சான்னா அவனை யார் தான் நியாயம் தீர்க்கணும்? கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, அவன் என்ன நிந்திச்சாலும் அவனை கர்த்தர் தான் என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கணும். தாவீது ரொம்ப அழகா என்ன செய்றாருன்னா அப்படியே விசுவாச அறிக்கை என்ன செய்றாரு? செய்றார். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பயந்தார்கள். 16ஆம் வசனத்தை பாருங்க. 16ஆம் வசனத்துல அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, 40 நாளா என்ன செய்து கண்டினியூவா என்ன செய்து நான் நடந்துகிட்டே இருக்குது. கண்டினியூவா நடந்துட்டே தான் இருக்குது. 40 நாள் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து 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 என்ன செய்றாங்க? போறாங்க. ஆனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சகோதரர்களை பார்க்கும்படி தாவீது தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படுகிறார். அவர் வந்து கூட்டமாக நிற்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம், என்னப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்னு என்ன செய்கிறார் கேட்குறார். பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு தாவீதனுடைய சகோதரன் வந்து சொல்கிறாரு, நீ இங்கே வந்தது என்ன? உன்னுடைய இருதயத்தினுடைய ஆங்காரத்தை நான் என்ன செய்வேன்? அறிவேன். மந்தையிலிருந்து அந்த கொஞ்சம் ஆடுகளை யாருடைய வசமாக விட்ட? போடா வனாந்திரத்துக்குன்னு சொல்லலாம். தாவீது சொல்கிறாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. 40 நாள் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். 40 நாள் இஸ்ரவேலுடைய ஜனங்களை நிந்தித்தான். 40 நாள் தினம் 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 என்ன செய்யறான்? நிந்திக்கிறான். ஆனா என்றைக்கு அந்த நிந்தனையானது தாவீதினுடைய காதில் விளைஞ்சோ, இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். எத்தனை நாளா வந்து நிற்கிறான்? 40 நாள். இந்த இப்போ கிளியர் பண்ணிடுவோம். இப்போ என்ன செஞ்சிருவோம்? முடிச்சுட்டுருவோம். 40 நாள் எந்த இஸ்ரவேலரும் சவுலும் எதிர்த்து நிற்காததனுடைய விளைவு அவன் திரும்ப திரும்ப என்ன செஞ்சான்? வந்து நின்னான். ஒரே ஒரு நாள் தாவீது எதிர்த்து நின்றான். கோலியாத்தும் பெலிஸ்தியர்களும் ஒன்றும் இல்லாமற் போனார்கள். நம்ம தான் இடம் கொடுக்குறோம் அவன் திரும்ப திரும்ப வந்து நிற்கிறதுக்கு. வந்து நின்ன முதல் நாளே என்ன செய்யணும்? காலி பண்ணியிருக்கணும். வந்து நின்ன முதல் நாளே எதிர்த்து நின்றுக்கணும். வந்து நின்ன முதல் நாளே கல்லை தூக்கி இருக்கணும். வந்து நின்ன முதல் நாளே அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அடையாளம் கண்டிருக்கணும். வந்து நின்ன முதல் நாளே அவன் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான் அப்படிங்கிறத அடையாளம் கண்டிருக்கணும். தாவீது என்ன செய்கிறார்னா, பல ஆண்டுகால பல மாதங்கள் இருந்ததான பிரச்சனைக்கு அவர் விரைவாய் என்ன செஞ்சார்னா ஒரு சொல்யூஷனை கொடுத்தாருன்னு என்ன செய்கிறான் பார்க்குறோம். எங்கே ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகுதோ, எங்கே அபிஷேகம் ஆக்டிவேட் ஆகுதோ, அங்கே பிரச்சனைகள் அது எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் என்பதல்ல. அங்கே பிரச்சனைகள் அந்த மாத்திரத்தில் என்ன செய்யணும்? சில நிமிஷங்களில் என்ன செஞ்சிடும்? முடிச்சிடும். விசுவாசத்தை எழுப்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அபிஷேகத்தை எழுப்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத்துகளை மேற்கொள்ள தேவன் உதவி செய்வார். இந்த கோலியாத்தினுடைய ஆவியினுடைய அடையாளம் அது தொடர்ந்து நம்மளை பயத்திலே வச்சிருக்கோம். இந்த கோலியாத்தினுடைய ஆவியினுடைய அடையாளம் நம்ம ஓவர் திங்கிங்குள்ளே தள்ளும். அவன் ஆள் என்ன உயரம் தெரியுமா? அவன் ஆள் என்ன அகலம் தெரியுமா? அவன் மார்க்கவசம் என்ன தெரியுமா? அவன் ஈட்டி என்ன தெரியுமா? ஈட்டியினுடைய அழகு எவ்வளவு தெரியுமா? அவனுடைய அந்த வெண்கல கவசம் எவ்வளவு தெரியுமா? ஓவர் திங்கிங் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர்! உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் பெரியவர்னா அவர் மட்டும்தான் பெரியவர். அவரை தாண்டி எவரும் பெரியவர் இல்லை. அவரை தாண்டி எவனும் பெரியவன் இல்லை. அந்த தாட் நமக்குள்ள, அந்த திங்கிங் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பயம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? பயம். ஃபீலிங் ஸ்மால் நம்மளை ரொம்ப சிறுசாக பார்க்க வைக்கும். அவன் அப்படின்னு பார்க்குறக்கு ஆரம்பிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சிறுசாக பார்க்குறது. நம்ம சிறுசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியனை மாத்திரம் அப்படின்னால யாரு? நான் விருத்த சேதனம் உள்ளவன்,
சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். இத மாதிரி 1000 பிரச்சனை பார்த்தாச்சு. எல்லா காரியங்களிலும் இருந்து என்னை தப்புவித்தவர் இந்த பிரச்சனையிலும் இருந்து என்னை தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை தப்புவிப்பார். இந்த இக்கட்டிலும் இருந்து என்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். சிங்கத்திற்கு தப்பினவனுடைய கைக்கு கரடி எதிர்பட்டது போல ஒரு விசுவாசிக்கிற தேவ பிள்ளை அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கம் முடிஞ்சு அடுத்து கரடி முடிஞ்சு அடுத்து எங்கடா கோலியாத்து வண்டியா வரலையா, இந்தா நான் வாரேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யணும்னு நிற்கணும். விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிளியர் பண்ண நெக்ஸ்ட் லெவல் பிளஸிங்க்கு கத்த நம்மளை என்ன செய்வார்னா கொண்டு போவார். தாவீது அறை வீட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதின் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. தாவீதின் மேல் இருந்ததான அபிஷேகத்தை சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் சொல்றாங்க, நீ இங்கே வந்தது என்ன? ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த கோலியாத் எழும்பின பொழுது, கோலியாத்தை தாவீது மேற்கொண்ட பொழுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி அவர்கள் பாடின பொழுது, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேல இருக்குன்னு சொல்லி முழு இஸ்ரவேலும் என்ன செஞ்சனா அரேஞ்ச். சில பிரச்சனைகள் நம்ம மேல இருக்கக்கூடியதான கர்த்தருடைய அபிஷேகத்தை வெளிக்காட்டும். எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா? இந்த கோலியாத்தினுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை என்ன செய்யும்? தாமதப்படுத்தும். நமக்குள்ள நெகட்டிவான காரியங்களை என்ன செய்யும்? பேசிகிட்டே இருக்கும். முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் போராட முடியாது, இப்படி என்ன செய்யணும்? போராடிட்டே இருக்கும். 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி. இவன் நினைச்சிட்டான், நான் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற, கல்லை தூக்கிட்டாடா வரேன்னு சொல்லிட்டு அவன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வரையில தாவீது ஓடல. தாவீது தீவிரமாய், அவன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரானா, தாவீது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் எதிர்கொண்டு என்ன செய்யறானா? ஓடுறார். இதுதான் எதிர்த்து நிற்கிறது. எதிர்கொண்டு தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி, உமாலே நான் ஒரு சேனைக்குள் ஆய்வேன், ஒரு மதிலை என்ன செய்வேன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்? இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்? எதிர்கொண்டு தீவிரமாய் ஓடினார். எதிராக என்ன செய்றாரு? ஓடுறார். கல்லை தூக்கிட்டு என்ன செய்றாரு? ஓடுறார். அந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம். அந்த ஓட்டம் அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தினுடைய முடிவு, கோலியாத் கொல்லப்பட்டான்.